விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற மார்ச் 14ஆம் தேதி கொடூரமான சந்திர கிரகணமானது வரப்போகின்றது. பொதுவாகவே மக்களிடையே கிரகணம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு விதமான அச்சமானது ஏற்பட்டுருங்க. காரணம் என்னன்னா, கிரகணமானது ஏதாவது ஒரு வகையில் மனிதர்களோட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமையலாங்க. சில நேரங்களில் கிரகணத்தோட மூலமாக நல்லதும் நடக்கலாம். பல நேரங்களில் இந்த கிரகணத்தின் மூலமாக மோசமான விளைவுகளையுமே நம்ம சந்திக்கலாங்க. அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த கிரகணங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான நிகழ்வாகவும், இந்த கிரகணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களோட வாழ்க்கையிலையும் மிக எதிர்பாராத பல திருப்பங்களையும் சந்திக்கக்கூடிய வகையிலையும் தான் நிலைமையானது மாறக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் தான் விருச்சிக ராசி நேயர்களோட வாழ்க்கையில் இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு நிலைமையானது உங்களுக்கு எப்படி மாறப்போகுது, தொழில் ரீதியாக ஏதாவது முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குமா, இல்லைன்னா இப்போ செய்யக்கூடிய தொழிலையே நம்ம கண்ணும் கருத்துமாக செஞ்சுட்டு வரலாமா, ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ணனா அதில் நமக்கு லாபம் கிடைக்குமா, அது மட்டும் கிடையாதுங்க, குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகுது, நிதி ரீதியாக கடந்த சில நாட்களாகவே நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கக்கூடுமா, நிதி ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சாதகமாக முடியக்கூடுமா, அதே போல் பார்த்தீங்கன்னா சிலர்கிட்ட பணம் கொடுத்து அந்த பணம் ரொம்ப நாளாயும் இன்னும் கைக்கு வராமல் இருந்துச்சு, அப்படிப்பட்ட சூழல் எல்லாம் அந்த பணமானது இப்போ கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்க. சந்திர கிரகணத்திற்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்க கொடுங்க. மேலும் இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான தோஷ பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சந்திர கிரகணம் முடிஞ்சதுமா நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் இந்த 2 பொருட்களை கலந்து குளிச்சுட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு கிரகண தோஷ பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் அது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். எனவே அந்த 2 பொருட்கள் என்னென்ன, மேலும் நம்ம இந்த ஜோதிட ரீதியாக இந்த கிரகணத்திற்கு பிறகு உங்களுக்கு நேர காலமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 14/3/2025 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த இரத்த சந்திர கிரகணமானது ஏற்பட போகுதுங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் இந்த ஒரு கிரகணமானது அன்னைக்கு நாளில் நீடிக்க போகுது. காலையில் 9:27 மணிக்கு ஆரம்பித்து மாலை நேரம் பார்த்திங்கன்னா 5:27 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த கிரகணமானது இருக்க போகுது. இதனால தான் பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல எதிர்பாராத கிரகங்களோட இடமாற்றங்களும் இந்த கிரகணத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்க போகுது. இதையெல்லாம் வச்சு தான் விருச்சிக ராசி நேயர்களோட பலன்களுமே கணிக்கப்பட்டிருக்குங்க. 2025ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி சந்திர கிரகணமானது நிகழ உள்ளது. இந்த சந்திர கிரகணம் எல்லாருக்குமே பொதுதான். அதனோட ஜோதிட விளைவுகள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே முக்கியமானதாக காணப்படுதுங்க. சந்திர கிரகணம் அப்படிங்கிறது பூமி, சூரியன், சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியோட நிழல் சந்திரனை மறைச்சிரும். அந்த நிகழ்வு தான் சந்திர கிரகணம். இது பொதுவாகவே பூர்ணிமா அப்படிங்கிற நாளில் ஏற்படுது.
ஜோதிட ரீதியாக சந்திர கிரகணங்கள் மனிதர்களோட மனநிலை, உணர்ச்சி மற்றும் தினசரி செயல்பாடுகளை பாதிக்கக்கூடியதாக கருதப்படுதுங்க. விருச்சிக ராசிக்கு சந்திர கிரகணத்தோட விளைவுகள் என்னன்னா, சில முக்கிய துறைகளில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உறவுகள் மற்றும் சமூக வாழ்க்கை, அதாவது உறவுகளில் சிறு சிறு முரண்பாடுகள் அல்லது மனக்கசப்புகள்லாம் ஏற்படலாம். நீங்கள் பேசுகிற வார்த்தையில் ரொம்பவே கவனம் செலுத்துறது முக்கியம். சமூக நிகழ்வுகளில் பங்கேற்கும் போது உங்கள் உணர்ச்சியை கட்டுப்பாடோடு கடைபிடிக்கணும். வேலை மற்றும் தொழிலில் உங்களுக்கு வேலை சுமை ரொம்பவே அதிகரிக்கலாம். அதிக பொறுப்புகள் ஏற்படலாம். தொழிலில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கலாம். ஆனாலுமே அது எல்லா விஷயத்தையும் ரொம்பவே நிதானமாக அணுகிறது ரொம்பவே சிறந்தது. மன அழுத்தம் மற்றும் உடல் சோர்வு ஏற்படலாம். தினசரி தியானம், யோகா போன்றவற்றை நீங்கள் பயன்படுத்தி மன அமைதியை பாதுகாத்துக்கலாம். உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு ரொம்பவே அவசியங்க. செலவுகள் அதிகரிக்கக்கூடும். ரொம்பவே சிக்கனமாக செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியம். புதிய முதலீடுகளை தவிர்த்து பழைய கடன்களை அடைப்பது சிறந்தது. இதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னா, சந்திர கிரகண நாளில் தியானம் மற்றும் பிரார்த்தனைகளை செய்கிறது மன அமைதிக்கு ரொம்பவே உதவுங்க. சந்திரனுக்கு தொடர்பான மந்திரங்களை ஜெயிப்பது நன்மை தரும். பசு, நாய் போன்ற உயிரினங்களுக்கு உணவு வழங்குவதுமே ரொம்ப புண்ணியமாக இருக்குங்க. ஜோதிட நம்பிக்கைகள் மற்றும் கிரகணங்களோட விளைவுகள் ஒவ்வொருவரோட தனிப்பட்ட ஜாதகத்தில் மாறுபடும். இது எல்லாத்துக்குமே பொதுவானவை தான். இந்த விஷயத்தில் இந்த கிரகணத்தன்னைக்கு நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் இது மட்டும்தாங்க. எந்த விஷயத்துலேயும் உங்கள் உறவுகள்கிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. புதுசாக இப்போ தான் திருமணம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி நேயர்கள்லாம் பார்த்திங்கன்னா, சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக போங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட அன்பாகவும் நடந்துக்கோங்க. அவங்கக்கிட்ட எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சு நடந்துக்கோங்க. நீங்கள் சில விஷயங்களில் நல்லபடியாக பண்ணும்போது அவங்களுக்கு அன்பும் அந்யோன்யமும் இன்னுமே அதிகரிக்குங்க. அதே போல் உங்கள் மேலே ஓவராக அவங்க கேர் எடுத்துக்குவாங்க, நல்லபடியாகவும் பார்த்துக்குவாங்க. ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மொத்தத்தில் இந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. மேலும் இந்த ஒரு சந்திர கிரகணமானது பார்த்திங்கன்னா மார்ச் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே கிரகணம் முடிஞ்சிருதுங்க. கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே கட்டாயமாக குளிக்கணுங்க. விருச்சிக ராசி நேயர்களாகி நீங்கள் கட்டாயமாக குளிச்சே ஆக வேணுங்க. நான் காலையிலேயே குளிச்சிட்டேன் அதனால் திரும்ப குளிக்கலை அப்படின்னு சொல்லாதீங்க. கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா காலையில் நம்ம குளிச்சிருந்தாலும் சரி, கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு முறை குளிச்சே ஆகணுங்க. இதனால் தோஷ பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் அது எல்லாமே விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தோல் ரீதியாக ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ஆரோக்கிய ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்குங்க. அதோட நம்ம மேலே இருக்க கெட்ட சக்தி எல்லாமே நீங்க ஆரம்பித்து ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியானது ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சமாக மஞ்சளை கலந்து அந்த தண்ணீரை நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுமையான ஒரு நல்ல நேர்மறையான ஆற்றலை பெற்றுக்கொள்ள முடியுங்க. இந்த வழிபாட்டு நீங்கள் தான் செய்யணும்னு இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க அனைவருமே செய்யலாம். மேச ராசி நேயர்களாகிய நீங்கள் கட்டாயமாக இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சே ஆகணும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த கிரகணத்தால் வர எந்த ஒரு கெட்ட சக்தியும் எந்த தோஷமும் உங்களை எதுவுமே பண்ணாது. இந்த தகவலை பற்றி
நீங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்டேயும் சொல்லி அவங்களுக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய சொல்லுங்கள். இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி